ராவண சீதையை தூக்கிட்டு வந்து கைப்படா பத்திரமா வச்சிருந்தா அவனை மறக்கன்னு சொல்றா. அதே ராம அவனை காப்பாத்தி கொண்டு அவளை சந்தேகத்தில போட்டு எரிச்சானா அவனை கடவுள் சொல்றான். கொஞ்ச நாளாவே என்ன டாபிக் ஓட்டிட்டு இருக்கா, இந்த பக்கம் பார்த்தா ராவணன், இந்த பக்கம் பார்த்தா ராமன். இவங்க என்ன சொல்றாங்க, என் முப்பாட்டன் ராவணன் என்னதான் சரி ஒழுக்கட்டாயமா தூக்கிட்டு போனா அவங்க அனுமதி இல்லாம தொடல, என் ராவணன் தான் ரொம்ப நல்லவா அப்படி இப்படின்னு இவங்க ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா ராமர் குரூப். இப்போ ராவண குரூப்பை பத்தி பார்ப்போம். சரி, ஒரு பொண்ணை அனுமதி இல்லாம தூக்கிட்டு போனாரு. அவர் அனுமதி இல்லாம தொடறதுக்கு ரீசன் நீங்களும் படிச்சிருப்பீங்க. அவர் அப்படி தொட்டார்னா அவரோட தலை 1000 சொற்கள் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி நீங்க படிச்சீங்கன்னா கேட்டா, நீங்க எப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே இதுல தான் நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி நானும் பார்க்கல, கதைப்படி இப்படிதான் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் ராவன் தூக்கிட்டு போனாரு. ராவணனோட மனைவி மண்டோதரி ராமன் மேல ஆசைப்பட்டு ராமனை தூக்கிட்டு போயிருந்தா உங்க சமுதாயம் எப்படி பேசியிருக்கும்? கேவலமா பேசியிருக்குல்ல. இதே ஒரு பொண்ணு பண்ணா நீங்க தப்பா பேசுற உலகம், ஒரு ஆண் பண்ணா எப்படி நீங்க பெருமையா ஏன் பாட்டான் அப்படி இப்படின்னு பெருமையா பேசுறீங்களே, எப்படி இது? அடுத்து இந்த பக்கம் ராமர் ஒய்ஃபுக்காக தான் இலங்கைக்கு வர்றாரு. வந்துட்டு போர் புரிகிறாரு. அவங்க ஒய்ஃபை மீட் எடுத்துட்டு போறாரு ராவணனை கொண்டுட்டு. ஓகே, அங்க போனோன்னா மக்கள்லாம் அங்க அந்த அயோத்தியில தப்பா பேசுறாங்க. இவ்வளவு நாள் ராவணனை கொண்டு ராவணனை தொட்டிருக்க மாட்டாங்க அப்படி இப்படி பேசுறப்ப ஒரு பொண்ணு தீயில குளிக்க சொல்றாங்க. தீயில குளிச்சு அவங்களுக்கு அது மாலையா வருது. அதுக்கப்புறமும் ஓகே, இவங்க வந்த பிறகும் கற்பில் சிறந்தவன் காட்டின பிறகும் மக்கள் தப்பா பேசுறாங்க. ஏன்னா பேசுற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை அடக்க முடியாது. உடனே மக்களுக்காக இவர் என்ன பண்றாரு, அதே மனைவியை திரும்ப காட்டுல போய் விட சொல்றாரு, வயிற்றுல குழந்தையோட. ஆனா இவர் வனவாசம் போனப்ப அந்த மனைவி இவரு தான் வேணும், மத்த யாருமே வேணும்னு சொல்லிட்டு கூடவே போனாங்க. ஒரு பெண்ணோட மனநிலை அப்படி. ஆனா இவரு எனக்கு ஊர் மக்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை காட்டுல நட்டாத்துல விட்டுட்டு வந்தார். இந்த பக்கம் நீங்க ராவணனை பெருமையா பேசுறீங்க, இந்த பக்கம் ராமனை பெருமையா பேசுறீங்க. ஆனா 2 பேருமே ஒரு மனைவிக்கு நல்ல கணவரா இல்ல. மொத்தத்துல பாதிக்கப்பட்டது என்னவோ அந்த பெண்ணு தான். இதுவே அந்த பொண்ணு இப்படி மாத்தி பண்ணிருந்தா நீங்க என்ன பண்ணீங்க? பொதுவாவே பெண்ணோட தலையில தான் உங்க வீட்டோட மரியாதை கற்பு எல்லாமே பெண்ணோட தலையில தான் வச்சிருக்கீங்க, ஆணோட தலையில இல்ல. ஏன் இப்ப கூட பாருங்க, இப்போ ஆண்கள்லாம் வீடியோ போடுறீங்க, மச்சினிச்சி பத்தி ஜாலியா, ஐயோ மச்சினிச்சி வந்தா லீவ் போற சைட் அடிக்கிறேன். இதுவே ஒரு பொண்ணு மச்சனை சைட் அடிக்கிற மாதிரி வீடியோ போட்டா நீங்க அதை சிரிச்சுக்கிட்டு பாப்பீங்களா? சிந்தித்து செயலாற்றுங்கள்.